இப்ப எங்க ஊர் பக்கம் வந்திருந்தாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னா, வாடா விஜய் வர்றாரா போய் பாத்துட்டு வருவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ரோட்ல ஓரமா நின்று டாடா காமிச்சிட்டு வருவாங்க. நாளைக்கு விஜய் கூப்பிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுல யாருக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும். நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா செருப்பு கழட்டி அடிச்சு விடுவீங்க திருமாவளவனை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு வார்த்தையை திருமாவளவன் பேசுறாரு. திருமுருகன் இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். இங்கே ஆண்டு கொண்டிருப்பவன் நேருவோ, இங்கே ஆண்டு கொண்டிருப்பவன் மன்மோகன் சிங்கோ கிடையாது. வெறி பிடித்த ஒரு பாரத தேசத்தின் தொண்டன். தமிழக பல்ஸ், இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு. தமிழக பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் பாஜகவிலிருந்து நிர்வாகி சபரி செல்வன் அவர்கள். வணக்கம் சபரி, உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சபரி, பூத் கமிட்டி மாநாடு கோவையில் தாவேகா விஜய் பாத்தீங்களா? கலக்கி இருக்காருல்ல? ரொம்ப கலக்கி இருக்காரு. அது ஒரு கட்சியினுடைய மாநாடு, அதுவும் முக்கியமாக வந்து அது இண்டோர் மீட்டிங் தானே. ஆக்சுவலா வந்து பூத் கமிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து எந்த கட்சியா இருந்தாலும் அதனுடைய ஃபர்ஸ்ட் பேசிக் ஸ்ட்ரக்சரே பூத் கமிட்டி தான். ஸோ அந்த ஒர்க்ல வந்து விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் கழித்து அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு. பரவாயில்ல, நல்ல விஷயம் தான். ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உண்டான ஒரு விஷயங்களை வந்து இப்பதான் வந்து ஃபீல்டு ஒர்க்குக்கு கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இது ரெகுலரான ஒரு விஷயம் தான் சுபாஜி. எல்லா கட்சியிலையுமே பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது வந்து ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏடிஎம்கேலையும் நடக்கும், திமுகலையும் நடக்கும், பாஜகவிலையும் நடக்கும். எல்லா கட்சியிலையுமே கூட்டம் கூடும் சுபாஜி. நீங்க என்ன சாதாரணமா சொல்றீங்க? ஜெயலலிதா அம்மா வரும்போது இருந்த பூத் கமிட்டி கூட்டம்லாம் நீங்க இது வரைக்கும் அப்பனா பார்த்தது இல்லைன்னு அர்த்தம். அந்த அம்மா வரும்போதே எல்லாம் வழிநடுக்கிலும் நின்று பண்ணக்கூடிய ஒரு விஷயம்லாம் நடக்கும். இவங்கெல்லாம் என்ன பூத் கமிட்டி போடுறாங்க? எங்களுக்கு பூத்துல வந்து பூத்தினுடைய ஒரு பூத்துக்குன்னு தலைவர் போடுவாங்க எல்லா இடத்துலயுமே. ஆனா குஜராத் எல்லாம் பாத்தீங்கன்னா பூத்துக்குன்னு கமிட்டியை வச்சிருக்கோம் பாஜக. சோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல், அடுத்த கட்டம். இதுக்கு வந்து பக்க பிரமுகன்னு சொல்லி உள்ள ஒரு டீம் இருக்கு. இதெல்லாம் பெரிய ஒரு கட்டமைப்பு சுபாஜி. பூத் அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கட்டமைப்பு. அதனுடைய முதல் படியை வந்து விஜய் அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. இல்ல இன்னொரு விஷயம்லாம், நீங்க கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுட்டு எல்லாம் நம்ம பேச முடியாது. விஜயகாந்துக்கு கூடாத கூட்டம் ஒன்றும் விஜய்க்கு கூடியவில்லை. சசிகலாமாவுக்கு கூட மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடி இருந்ததை நம்ம எல்லாம் பார்த்தோம். ஸோ அதெல்லாம் கூட்டம் அப்படிங்கிறது வந்து எலெக்ஷனை ஸ்ட்ராட்டஜியா வச்சு போகக்கூடிய ஒரு விஷயம். முக்கியமாக விஜய் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எங்க ஊர் பக்கம் வந்திருந்தாரு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்க பசங்க எல்லாம் எப்படி போயிருப்பாங்க அப்படின்னா, வாடா விஜய் வர்றாரா போய் பாத்துட்டு வருவோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ரோட்ல ஓரமா நின்று டாடா காமிச்சிட்டு வருவாங்க. நாளைக்கு விஜய் கூப்பிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அவங்க வீட்டுல யாருக்கு ஓட்டு போடுவான்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும். விஜய்க்கு போடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது கள அரசியல் வேறு, கதை அரசியல் வேறு சுபாஜி. இதை வந்து ஓட்டுகளாக மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது முட்டாள்தனம். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்து தாவேகாவுக்கு நல்ல ஒரு விஷயம் தான். கள அரசியலை நோக்கி அவர்கள் வந்து முதல் முறையாக சென்று இருக்கிறார்கள். ஆனா விஜய் இன்னும் கள அரசியலுக்கு வரவில்லை அப்படிங்கிறத இன்னும் கூட நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. சோ விஜய் இன்னும் கள அரசியலுக்கு வரல, ஆனா அதுக்குள்ள அவருடைய தொண்டர்களை வந்து தயார்படுத்துவதற்கான வேலையில இறங்கிட்டாருன்னு சொல்றீங்க. சூப்பர் சபரி. சபரி, தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர் திடீர்னு மாறி இருக்காரு. சோ கட்சியில் ஒரு தொய்வு இருக்கும். தொய்வுங்கிற விஷயம்லாம் கிடையாது சுபாஜி. இது ரெகுலரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் சுபாஜி. நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இதே தமிழக பல்ஸுக்கு நான் ஒரு இதுக்கு பேசும்போதே சொல்லியிருந்தேன். எங்க கட்சியினுடைய சித்தாந்தம், அந்த ஒரு விஷயங்கள் வந்து சித்தாந்தம் அப்படிங்கிறத மையப்படுத்தி தான் போகும். நீங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றீங்கல்ல. இந்தியாவுல எந்த மாநிலத்திலயுமே, ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு, கேரளா முதல் கொண்டு எந்த மாநிலத்திலையுமே அதே மாநில தலைவர் மீண்டும் தொடரவில்லை அப்படிங்கிறதா பாஜகவுல இந்த முறை நடந்த ஒரு விஷயம். எல்லா இடத்துலயுமே தேர்தல் நடந்து அந்த தேர்தலுக்கு உண்டான நாமினேஷன்ஸ் நடந்து மாநில தலைவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் மாதிரி வந்து மாநில தலைவருக்கு 10 பேர் போட்டி போட்டுக்கிட்டு சீட்டு கொடுக்கலன்னா கட்சி விட்டு வெளியே வந்துகிட்டு, எனக்கு வந்து மாநில தலைவர் வேணும், எனக்கு மாநில அந்த பொறுப்பு வேணும், உள்ள மாநில தலைவரான உடனே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நாங்க வேணும்னே ஒரு குரூப்பிசம் பண்ற ஒரு விஷயம் நடக்காது. நயினார் நாகேந்திரன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்றாரு அப்படின்னா அதுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய கையெழுத்தை அண்ணாமலை அவர்கள் வந்து பரிந்துரை செய்து தேசிய தேர்தல் பொறுப்பாளராக எங்களுக்கு வந்திருந்த கூடிய அமைச்சர் திரு கிஷான் ரெட்டி அவர்களிடம் ஒப்படைச்சார். இதெல்லாம் எங்க கட்சியில மட்டும்தான் சுபாஜி நடக்கும். நீங்க தொய்வுங்கிற ஒரு விஷயத்த சொல்றீங்க. இதை நாங்க வந்து பார்க்கறது எப்படி பாக்குறோம் அப்படின்னா, நாங்க வந்து இது ஒரு வந்து தொய்வா பார்க்கல. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு உண்டான பொறுப்புகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் நாங்க பார்க்கிறோம். அவர் ஒரே விஷயத்துல மட்டும்தான் தெளிவா இருக்காரு. நான் வந்து தமிழகத்தை தாண்டி செல்ல போவது கிடையாது அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரு. சோ அதை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன்னா நாங்க வந்து ஒரு தேசிய கட்சி அப்படிங்கிற ஒரு மையத்தை நோக்கி நாங்க செல்லும் போது என்ன ஆகும் அப்படின்னா,
எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மைனஸ்னே கூட நான் சொல்லுவேன் எங்க கட்சிக்கு. ஏன்னா நல்லா வேலை செய்யறவங்க வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கும்போது, இங்க தமிழகத்துல என்ன நடக்கும்? திமுக, அதிமுக போன்ற கட்சிகள்ல வந்து ஒன்றியத்துல வேலை பார்ப்பாங்க. ஒன்றியம் முடிச்சு மாவட்டத்துல வேலை பார்ப்பாங்க. மாவட்டம் முடிஞ்சு அடுத்த கட்டமா மாநிலத்துல போய் வேலை பார்ப்பாங்க. எங்க கட்சி என்னன்னா, மாநிலம் முடிஞ்சதுன்னா அடுத்த கட்டம் தேசியத்துக்கு போயிருவாங்க. ஐயையோ! அவர்களுடைய ஒரு உழைப்பு, ஒரு கள அரசியல், எங்க மாவட்டத்துக்கு வந்து வேலை செய்யணும், அந்த மாவட்டத்துக்கு வேலை செய்யணும், அங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அவர்கள் நேஷனல் தேசியத்துக்கு உண்டான ஒரு வேலையாக பல மாநிலங்களுக்கு செல்வார்கள். ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு. நான் தமிழகத்திற்காகத்தான் பணி செய்ய போகிறேங்கிறதுல தெளிவா இருக்காரு. அவருக்கு இப்ப வந்து டெல்லி நோக்கி அழைப்பு வந்திருப்பதாக ஊடகங்கள் எல்லாம் செய்தி வருது. அதெல்லாம் அதெல்லாம் அது ஊடகங்கள் வழக்கமா செய்தி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்மளும் படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. எதுவுமே அபிஷியல் ரிப்போர்ட்ஸ் வர வரைக்குமே நமக்கு வந்து எந்த ஒரு விஷயமே அபிஷியல் கிடையாது சுபாஜி. நம்ம சொல்லலாம் ஆந்திரால ஒரு எம்பி சீட்டு காலியா இருக்கு, அதை அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க, பொதுச்செயலாளர் கொடுக்குறாங்க, செயலாளர் கொடுக்குறாங்க, தேசிய இளைஞரணி தலைவர் கொடுக்குறாங்க. எது கொடுக்கறதா இருந்தாலும் தேசியம் தான் முடிவு பண்ணணும். அதை வாங்கணுமா வேணாமான்னு சொல்லியும் அண்ணாமலை அவர்கள் தான் முடிவு செய்யணும். சோ விஷயம் வந்து ஒரு கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து பர்சனலாக நன்றாகவே தெரியும் அவருக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வந்து தேசியங்கள் வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நன்றாக தெரியும். ஆனா எங்க கொண்டு போனாலும் அவரை தமிழகத்தை மையப்படுத்தி அதற்குண்டான ஒரு வேலையை வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தரப்போகிறார்கள் அப்படிங்கிறதா நாங்க இதுல பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதுல வந்து தொய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடையாது. ஏன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து மாநில தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் கோட்டம் வாரியாக அவர் வந்து மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து நிர்வாகிகளையுமே சந்திச்சார். இங்க சேலத்துக்கு வந்திருந்தாரு, திருச்சிக்கு போயிருந்தாரு, தஞ்சாவூர் போயிருந்தாரு, ராமநாதபுரம் போயிருந்தாரு, சென்னை போயிருந்தாரு, விழுப்புரம். சோ எல்லா பகுதிகளிலுமே அவர் போய் நேரடியாக நிர்வாகிகளை சந்தித்து விட்டு இப்ப கமலாலயத்துல வரக்கூடிய நிர்வாகிகளை சந்தித்து அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசிக்கான கட்டமைப்புகள் பூத் கமிட்டிஸாக இருக்கட்டும், ஃபில் பண்ண முடியாத பூத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மீண்டும் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அது இல்லாம மாவட்ட கோர் கமிட்டி போடக்கூடிய வேலைகள் வந்து எல்லா மாவட்டத்திலயுமே நடந்துட்டு இருக்கு. சோ இதை பார்க்கும்போது எப்படி தெரியும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து உட்கட்சியினுடைய ஒரு பணிகள் நடந்துகிட்டு இருக்கும் போது எப்பவுமே நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். உட்கட்சி பணிகள் நடக்கும்போது எப்பவுமே மாவட்டத்துல வந்து தொய்வா ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதையும் மீறி நீங்க தொய்வுன்னு சொல்றீங்க. எல்லா இடத்துலயுமே பணிகள் நடந்துகிட்டு தான் இருந்தது. இப்பதான் அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடணும், அதற்கு உண்டான நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்தது, கருத்தரங்கம் பண்ணோம். அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ இந்த 28 பேரு பகல்காம்ல கொன்னதற்கு உண்டான அனைத்து இடங்கள்லயுமே கண்டன ஆர்ப்பாட்டங்களாக இருக்கட்டும், கண்ணீர் அஞ்சலியாக இருக்கட்டும், மௌன ஊர்வலங்களாக இருக்கட்டும், தமிழக பாஜக செய்த மாதிரி எந்த கட்சியுமே தமிழகத்துல செய்யல அப்படிங்கறதான் நம்ம இதுல பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். சோ தொய்வு அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எங்கேயுமே நடக்கவே கிடையாது. இது வந்து நீங்க பாஜக வந்து தொய்வா இருக்கு அப்படின்னு சொல்றதை தாண்டி நீங்க வந்து திமுக தொய்வா இருக்குன்னு வேணா சொல்லுங்க. ஏன்னா எல்லா தீர்ப்புகளுமே திமுகவுக்கு எதிராக தான் வருது. பொன்முடிக்கு எதிராக தீர்ப்பு வருது, அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக தீர்ப்பு வருது, செந்தில் பாலாஜிக்கு எதிராக தீர்ப்பு வருகிறது. சோ இதெல்லாம் இது டாஸ்மாக்கு எதிராக தீர்ப்பு வருகிறது. இவர்கள் வந்து பம்பி அரசியல் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா யாருமே அவர்களை பாராட்டுவதற்கு ஆள் இல்லாம அவர்களே பாராட்டிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கறதான் நம்ம பார்க்கணும். சோ நாங்க வந்து தொய்வா கிடையாது. எங்களுடைய பணிகள் வந்து சிறப்பா இருக்கு. அண்ணாமலை அவர்களை வந்து நான் சாதாரணமா சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சத்திரியன். தமிழக பாஜகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சத்திரியன். நான் நயினார் அண்ணா கூட இப்போ ஒரு கொஞ்ச நாளா நான் அவரை பார்க்கும்போது, அவர்கிட்ட பேசிய ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போது, இவர் மிகப்பெரிய ஒரு சாணக்கியனாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவுல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் யோசிக்கிறார். அவர் வந்து டீப் ரூட்ல யோசிக்கிறார். ரைட் இப்படி போனா பரவாயில்ல. இது வந்து நான் அவர் ஓப்பனாவே சொல்றாரு, நான் அண்ணாமலை கிடையாது. என்னால இந்த விஷயங்களை செய்ய முடியாது. ஆனா நான் நயினார் நாகேந்திரன். எனக்கு உண்டான என்னோட ஜோன் வந்து ஸ்ட்ராங் ஜோன். இப்ப கிரிக்கெட்ல எடுத்தீங்க அப்படின்னா சேவாக் மாதிரியே சச்சின் விளையாண்டா அவுட் ஆயிருவாரு. சச்சின் மாதிரி சேவாக் விளையாண்டா அவுட் ஆயிருவாரு. சேவாக் மாதிரி விளையாடணும், சச்சின் மாதிரி விளையாடணும். ஒருத்தர் நிதானமான ஆட்டம், ஒருத்தர் கள அரசியல். ஆனா இது வந்து எப்படி மாறணும்? இப்ப நயினார் அண்ணனே என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து புயல் மாதிரி, நான் வந்து தென்றல் மாதிரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தினான்னு நம்ம பார்த்தோம். தென்றல் அப்படிங்கிறது வந்து கடலுக்குள்ள இருக்கும்போது அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையா மாதிரி புயலா மாற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நயினார் அவர்களும் அந்த சூழ்நிலைக்கு வருவார். அந்த சூழ்நிலை வரும்போது நமக்கு நன்றாக தெரியும். அதுக்குண்டான காலக்கெடுகள் நிறைய இருக்கு. அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அரித்மெட்டிக்ஸ் வச்சு கால்குலேஷன் போட்டுட்டு எலெக்ஷன் பேஸ்ட்ல அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஒரு கூட்டணியை வச்சு தமிழகத்துல இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் மட்டும்தான் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்து கொண்டே இருக்கிறதே ஒழிய அதற்குண்டான வெற்றி பயணத்தை நோக்கி தான் தமிழக பாஜக போய் கொண்டிருக்கிறது. எண்ட் ஆஃப் தி டே எங்களுக்கு தேவை அதாங்க. எண்ட் ஆஃப் தி டே
எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த திராவிட மாடல் அரசை ஓரம் கட்டி வீட்டில் உட்கார வைக்க வேண்டும் அப்படிங்கறது மட்டும்தான் இதுல இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு விஷயம். அதை நோக்கி இன்னைக்கு தமிழக பாஜக சென்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு பக்கபலமாக எங்களுக்கு கூட்டணி கட்சியாக அதிமுக வந்து சேர்ந்திருக்கிறது. சோ எல்லாமே நல்ல விஷயத்துல தான் சுபாஜி நடந்துட்டு இருக்கு. சோ தொய்வு அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளா இதுல இடம் பொருளியவளே கிடையாது சுபாஜி. சபரி, நீங்க பேசும்போது நல்லா சொன்னீங்க. நீங்க வந்து புதிய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுடன் பயணம் செய்ததாக இருக்கட்டும், அவருடைய பேசியதாக இருக்கட்டும், அவருடைய செயல்பாடுகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பேசுனீங்க. இன்னும் கூட ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு வந்து கேட்கணும்னு தோணுது. தமிழக அமைச்சரவையில் மாற்றங்கள் உண்டா? அமைச்சர் எல்லாத்தையுமே தூக்கி உள்ள போட்டீங்கன்னா வேற வழியே இல்ல சுபாஜி. விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அமைச்சர்கள்ல நிறைய பேத்துக்கு இல்ல, நிறைய பேர்னால ஸ்டாலினுக்கே தலைவலி, தினம் தினம் தலைவலி. சட்டப்பேரவையில பேசக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சர் வந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி பேசக்கூடிய அவரை தான் அதே அமைச்சர் தான் மறுநாள் புக் வெளியீட்டு விழாக்கு முதலமைச்சர் போய் எல்லாம் பண்ணாரு. அதை பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல சுபாஜி. இல்லன்னா அமைச்சர் பதவி பீச புடிங்கிருவாங்க. வேற வழி இல்ல, அவன் போய் நின்னுதான் ஆகணும். இதெல்லாம் உட்கட்சி விவகாரம். ஆனா சட்டப்பேரவையில தைரியமா முதலமைச்சர் வராரு. அதுதான் சுபாஜி இதுல விஷயம் பாருங்க. இந்த விஷயங்கள்ல இதே அமைச்சரை தான் இந்த 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்து ஆட்சி பொறுப்பேற்கும் போது ஆஹா ஓகோ என்னமோ வந்து உலக வங்கியவே தூக்கி நிறுத்திய ஒரு மாபெரும் அமைச்சர் மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து கூட்டிட்டு வந்து நிதித்துறையில கொடுத்தீங்க. ஒரே வருஷத்துல இருந்து நிதித்துறையை புடுங்கி வேற ஒருத்தர் கையில ஒப்படைச்சிட்டு இவருக்கு தூக்கி ஐடி துறையை கொடுத்தீங்க. இப்ப எனக்கு தெரிஞ்ச அமைச்சரவை மாற்றம் வந்ததுன்னா அதுல நிச்சயமாக இந்த அமைச்சரை தூக்கி மின்சாரத்துறைக்கு போடுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இவரை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே வராங்க. இவரை எங்க வைக்கிறதுன்னு தெரியல. எப்பயாவது இவர் வந்து அமைச்சர் பதவியை விட்டு தூக்கிடலாம்னு நினைக்கும் போது பாத்தீங்கன்னா இவர் அந்த கட்சிக்கு எதிராகவே பேசிடுறாரு. ஐயோ இந்த நேரம் தூக்கினா இது வந்து இவருக்கு அசிங்கமா போயிடுங்கிற ஒரு எண்ணத்துல மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளாகவே அமையுது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து பழனிவேல் தியாகராஜனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே நான் பாக்குறேன். ஏன்னா அமைச்சர் பதவி அவரை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்கு எதிராக இவரே பேசிட்டாரு அப்படின்னா அப்போ வந்து இந்த காரணத்தினாலதான் தூக்கிட்டாரு சிஎம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துரும்ல. சோ இந்த விஷயத்துக்காகவே பழனிவேல் தியாகராஜன் அந்த விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பாக்குறேன். இந்த ஒரு விஷயம் மத்தபடி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் கேட்கக்கூடிய வித்தியாசமான பார்வையா இருக்கு சபரி. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஏன்னா அமைச்சரவை மாற்றம் உறுதி அப்படின்னு வரும்போது பொன்முடியினால ஏற்கனவே இவருக்கு பிரச்சனை, ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை. பெண்களை இவ்வளவு தரக்குறைவாக இதுவரைக்கும் பேசியது கிடையாதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எல்லாம் பேசியிருக்கான். இப்போ அட் பிரசன்ட்ல பேசியிருக்கிறது வந்து பொன்முடி பேசியிருக்காரு. கருணாநிதி பேண்களை தரக்குறைவாக பேசாத வார்த்தையும் கிடையாது, துரைமுருகன் பேசாத வார்த்தையும் கிடையாது, இதே ஸ்டாலின் அவர்கள் பேசாத வார்த்தையும் கிடையாது. கேள்வி கேட்பதற்கு எவனுக்குமே அங்க தெம்போ திராணியோ நிச்சயமாக கிடையாது. நீ கேட்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து ஏப்பா பெண்ணை இவ்வளவு கேவலமா பேசியிருக்காருன்னா ஒன்னவடையா போயா அப்படின்ட்டு போயிருவார் பொன்முடி. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே தரக்குறைவாக பேசியிருக்காரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வீடியோஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான வார்த்தைகள் தான் ஸ்டாலின் பயன்படுத்தியிருக்காரு. இல்ல நமக்கு நன்றாக தெரியும். இந்த பொன்முடியினால ஏற்கனவே பிரச்சனை, துரைமுருகனால பிரச்சனை, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனால பிரச்சனை. இந்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாரு, நமக்கு வந்து 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்கி குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மட்டும் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக பல வருடமாக 1.5 வருட காலமாக ஜெயிலுக்குள்ளே இருந்தா கூட இலாக்கா இல்லாத அமைச்சராக மெயின்டைன் பண்ணீங்க. எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால சரியா பணி செய்ய முடியல, எனக்கு ஜாமீன் வேணும். உங்களால ஜெயிலுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நிம்மதியா தூங்கும் போதே உங்களால உடம்பு முடியலன்னு சொல்லும் போது வெளியில வந்தோடனே அமைச்சர் பணி செய்வதற்கு உண்டான தெம்புகளோ அதற்கு உண்டான அந்த ஹெல்த் கண்டிஷனோ எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாறுது? சோ போய் சொல்லி நீங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச விஷயங்க, உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஒரு சாதாரண 6 அறிவு உள்ள மனிதன் இந்த விஷயத்தை யோசிச்சுட்டு போயிருவான். சுப்ரீம் கோர்ட் யோசிக்க மாட்டானா? அவன் கேட்டது உனக்கு ஜாமீன் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான், நீ நிரபராதி கிடையாது, உனக்கு நான் ஜாமீன் கொடுத்து உன்னுடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு உன்னை வெளியே விட்டுருக்கோம், உனக்கு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணதுனால நீ ஃப்ரீ ஆயிட்ட, அதனால உனக்கு இந்த விஷயங்களை கொடுத்துருக்கோம். இந்த விஷயத்தை தாண்டி நீ வந்து வெளியே போனதுக்கு அப்புறம் நீ அமைச்சர் ஆயிட்ட அப்படின்னா நீ சாட்சியங்களை கலைக்க மாட்ட அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு உத்தரவாதம்? சோ அதனால நீ உனக்கு வந்து அமைச்சர் பதவி வேணுமா இல்ல ஜாமீன் வேணுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்த அந்த 2 நபர்கள் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணவங்களை கைது பண்ண சொல்லி இன்னைக்கு ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவு வந்திருக்கு. இவங்க பயந்துகிட்டு பத்திரத்தையே தாக்கல் பண்ணல. எங்கடா தாக்கல் பண்ணா நம்ம நாளைக்கு உள்ள போயிடும், அவனே இன்னைக்கு உள்ள போறான். ஹைகோர்ட்ல இருந்து உத்தரவே போட்டிருக்காங்க அந்த 2 பேரை இது பண்ண சொல்லி. தம்பி 2 வருஷமா தலைமறைவா இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் சாயங்காலம் வராரு, கோர்ட்டுக்கு போறாரு, ஜாமீன் வாங்குறாரு, வெளியே வராரு. அண்ணனுக்கு கொடுத்த அதே ஜாமீனை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அண்ணனுக்கு ஜாமீன் கொடுத்ததுனால இவருக்கும் ஜாமீன் கொடுத்தாங்க. இவரும் ஜாலியா இப்ப வெளியே வந்திருக்கிறாரு, போயிருக்கு. இவங்களுக்கு என்ன தெரியுமா? நீங்க தவறு செய்றீங்க, ஜாமீன் வாங்குறீங்க, பல கோடி ரூபாய் உண்டான ஊழல் செய்திருக்கிறீங்க,
வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருக்கிறீங்க. இது எல்லாத்தையும் நீங்களே கோர்ட்லயே ஒத்துக்கிட்டீங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நான் நிரபராதின்னு சொல்லி ஊருக்குள்ள சுத்துறதோ, அதை வந்து அமைச்சர்கள் எல்லாம் கரைபிடியாத கரங்கள், எல்லாம் காந்தியினுடைய நேரடி வாரிசுகள், எல்லாம் பரமாத்மாவினுடைய சொரூபங்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் பேசுறாரு அப்படின்னா, இதை விட ஒரு கோமாளித்தனமான ஆட்சியை தமிழகம் இதுவரை 1950 இருந்து இது வரைக்கும் சந்தித்தது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதுல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். சோ முதலமைச்சருக்கே தூக்கம் தொலைத்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய ஒரே ஒரு வாய்ப்பு, அது அவருக்கு உண்டான ஒரே ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அமைச்சரவையை ஏதாவது மாத்த முடியுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. திருப்பி பாத்தீங்கன்னா 13 ஜோக்கரா இருக்குது. இப்ப புதுசா எங்கேயாவது ஒண்ணு எடுத்து பார்க்கலாம். அதுலயாவது ஆசு ரம்மி ஏதாவது வருதான்னு பார்க்கலாம்னா அதுவும் எல்லாம் ஜோக்கரா தான் இருக்கு. சோ ஒரு ஜோக்கரை தூக்கிட்டு இன்னொரு ஜோக்கர் அந்த இடத்துல வைக்க வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழக அமைச்சரவை இருக்கு. அதுதான் இப்ப நடக்க போகுது. இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள்ல யாராவது ஒருத்தன் கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமா அடிமட்ட தொண்டர்ல இருந்து எம்எல்ஏ வான எவனாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு மினிஸ்டர் பதவி கொடுக்கட்டும். இவன் திருடுறதா அவன் திருடிட்டு போட்டான். அததான் ஒரு விஷயமாக முதலமைச்சர் பாப்பாரு ஒழிய வேற ஏதோ ஒரு புதுசா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல சுபாஜி. கடன் தொல்லையால் அவதிப்படும் தமிழர்களுக்கு, தமிழக மக்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. யாரும் கடனை வந்து வற்புறுத்தி கேட்கவோ செய்யவோ கூடாது. அதனால ஒரு சூசைடு அதெல்லாம் நடந்தா அதுக்கு அந்த கடன் கொடுத்தவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சி தான், இல்லை இதை வரவேற்கணும்ல. என்னைக்குமே காயினுக்கு வந்து 2 சைடு உண்டு சுபாஜி. நம்ம கடன் வாங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றோம். இது வந்து பேங்க் லோன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி டெபிட் லோன்ஸ் இல்லாம இந்த இதையே வந்து தொழிலா செய்யக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு கஷ்டத்துக்கு வந்து ஒருத்தன் வந்து பணம் வாங்க போறான். நீங்க வந்து உண்மையிலேயே ஒரு பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கவங்களுக்கு வந்து நீங்க வந்து பணத்தை போய் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவர் வந்து உண்மையிலேயே நேர்மையா கட்டணும்னு நினைக்கிறாங்க. என்னைக்குமே டைம் கேட்பான். ஐயா என்னால இந்த மாசம் கட்ட முடியல, ஒரு 2 மாசம் கழிச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா உண்மையிலே கட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுவான்னா இதையே வந்து ஒரு வாய்ப்பா பயன்படுத்துவான். இதை வந்து சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையாக பயன்படுத்துவான். நீங்க இந்த மாணவர்களுக்கு கொடுத்த கல்வி கடனாக இருக்கட்டும், விவசாயிகளுக்கு கொடுத்த கடனாக இருக்கட்டும், இதெல்லாம் அரசாங்கம், அரசு வங்கிகள் மூலியமாக கொடுக்கப்பட்ட ஒரு கடன். இதை வந்து அரசாங்கம் என்னைக்குமே வந்து சாதாரணமா பொறுமையா தான் கேட்கும். ஆனா தனியார் வங்கியில வாங்கப்பட்ட கடன்களை வந்து உண்மையிலே வந்து ரொம்ப ஒரு ஹார்ஷா கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதையெல்லாம் உண்மையிலே கண்ட்ரோல் பண்ணணும். நான் இல்லைன்னு தான் சொல்லல. இதே மாதிரி வந்து கடன் வாங்கியவர்கள் எல்லாரையுமே தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்காக போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயம் யாருக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழக அரசுக்கு முக்கியமாக உதவும். ஒருவேளை தமிழக அரசு வந்து தினம் யாராவது வந்து வட்டி கொடுன்னு சொல்லி கேட்கறாங்களான்னு தெரியல. ஏன்னா 9.25 லட்சம் கோடி கடனை வந்து தமிழக அரசு வந்து வாங்கி வச்சிருக்குது. 1947 இருந்து 2021 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி வாங்கினதை இந்த 2021 இருந்து 2025 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி அதே மாதிரி டபுள் மடங்குல 50 வருஷம் வாங்கின கடனை 5 வருஷத்துல வாங்கக்கூடிய சூழ்நிலையில திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு போய் விட்டுருக்கு. சோ சொக்காவை பிடிச்சி யாரோ தமிழக அரசே கேள்வி கேட்கறாங்க போல் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை எல்லாம் வந்து இவர்களுக்கு சாதகமாக மாறி இருக்கு. கடன் வாங்கியவர்களை வந்து திருப்பி கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விஜய் மல்லையா வந்து இந்த நாட்டுக்குள்ளேயே இருந்திருப்பார். அவரு வெளியிலேயே போயிருக்க மாட்டாரு. கடன் வந்து ஒருத்தவங்க வந்து நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி எல்லாருமே கட்டுவதற்கு முடிந்த அளவுக்கு முயற்சி செய்வார்கள். ஆனா அதையும் தாண்டி விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடன், இப்ப கவர்மெண்ட்ல இருந்து விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க, வட்டியில்லா கடன் கொடுக்குறாங்க, குறைந்த வட்டியில கடன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து விவசாயிகள் பயன்படுத்தி கொடுக்கிறார்கள். அதெல்லாம் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அரசு வங்கியில கொடுக்கக்கூடிய கடன்கள்ல மாணவர்களுக்கு அதே மாதிரிதான் அரசு வங்கிகள்ல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த கல்வி கடன் அதையும் கூட இது பண்றது இல்ல. எலெக்ஷன் வந்தா தள்ளுபடி ஆயிருது அப்படிங்கிற ஒரு விஷயமும் மக்கள் மத்தியில இந்த ஒரு விஷயங்களை வந்து கொண்டு போய் வேற சேர்க்கிறாங்க. எப்படின்னா நீ கடன் வாங்கிரு, இப்ப விவசாய கடனை 3 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க, கடன் தராங்க, நீ இதை வாங்கிட்டு பாரு, எலெக்ஷன் வருது, எலெக்ஷன் வந்தோம்னா தள்ளுபடி. இவரு சொன்னார்ல, உதயநிதி ஸ்டாலின் சொன்னார்ல, பாருமா காதுல போட்டிருக்கிற கம்மல் எல்லாம் கொண்டு போய் வைமா, நான் வந்தோடனே தள்ளுபடி பண்றேன் அப்படின்னு சொன்னால பாதி நகை முழுகி போச்சு. இந்த 4 வருஷத்துல அவர் வைக்க சொன்ன நகையில பாதி நகை முழுகி போச்சு. இவனை திருப்பி ஓட்டு போடுவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இது வந்து கடல்ல இருக்கக்கூடிய இன்னொரு காயினுடைய இன்னொரு சைடு. இது ஒரு விதத்துல நல்லதாக இருந்தாலும் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைகளை வந்து தவறு செய்பவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. சோ அதை வந்து குறைப்பதற்கும் அரசு வந்து வழிவகை செய்ததுன்னா சரியா இருக்கும். ஏன்னா ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து உண்மையிலேயே சட்டமாக வருகிறது அப்படிங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, எமர்ஜென்சி சமயத்துல எனக்கே இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் வேணும், நான் போய் யார்கிட்டயாவது கேட்கறேன் அப்படின்னா அவன் என்னை நம்பி கொடுக்கறதுக்கு பயப்படுவான். சும்மா நம்ம கொடுத்தா வாங்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு என்ன இது இருக்குன்னு பாப்பாங்க இல்லையா? ஆமா கண்டிப்பா பாப்பாங்க. உங்ககிட்ட ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத பாப்பான். நான் அது இல்லாமயே வாங்கக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. சொத்திருக்கவங்க மட்டும் தான் கடன் வாங்குறான். நான் சொத்திருக்கவன் ஃபர்ஸ்ட் கடன் வாங்க மாட்டான். சொத்திருக்கவன் ஏதாவது ஒரு சொத்தை வந்து அடகு வைத்து விட்டு கடன் வாங்குவான். உண்மையிலேயே நேரடியாக கடன் வாங்க வரவங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. எந்த ஒரு பேக்ரவுண்டே இல்ல, ஆனா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஒருத்தங்க அவங்க குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தங்களை வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய் செலவாகுது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில யாருக்கே போய் நிக்கும் போது உன்னை நம்பி நான் எப்படி கடன் தருது? திருப்பி நாளைக்கு வந்து உன்னை கேட்டா நீ கோர்ட்டுக்கு போவ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவ, நான் உங்ககிட்ட இருந்து பணத்தையும் கொடுத்துட்டு நான் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் அலையணுமா அவன் யோசிப்பான்ல.
சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இதுல வந்து கடன் வாங்கியவர்களுக்கும் ஒரு விதத்துல நல்லதுதான், கடன் கொடுத்தவர்களுக்கும் ஒரு விதத்துல வந்து ஓகே தான், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. இதை வந்து சட்டத்தை தவறாக பயன்படுத்துபவர்கள் வந்து அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படிங்கறதுதான் இதுல நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு சுபாஜ். பெஹல்காம் தாக்குதல் எல்லாரும் பேசிட்டாங்க. இந்தியாவின் பதிலடி சிந்து நீரை நிறுத்தி இருப்பது என்ன மாதிரியான ஒரு மூவ்? இந்த பகல்காம் தாக்குதல் அப்படிங்கிறது வந்து சுபாஜி உண்மையிலேயே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இது நிறைய பேர் ஏற்கனவே வந்து யூடியூப்ஸ்லயோ டிவி சேனல்ஸ்லயோ நிறைய பேசிட்டாங்க. நீங்களே கூட நிறைய மேஜர்ஸ் கிட்ட, ராணுவ வீரர்கள் கிட்ட எல்லாம் நிறைய இன்டர்வியூ எடுத்திருக்கீங்க. அவர்கள் சொல்லாத எந்த பதிலையும் வந்து ஒரு சாதாரண ஒரு குடிமகனா இருக்கக்கூடிய என்கிட்ட இருந்து நீங்க பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கள சூழ்நிலை வந்து அவர்களுக்கு நன்றாக தெரியும். இதுல ஒரு சாதாரண ஒரு குடிமகனுடைய பார்வையாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னா, ஏற்கனவே போர் துவங்கிருச்சு. எப்ப சிந்து நதியை வந்து நிறுத்தினாங்களோ, இந்த பாரத தேசம் நிறுத்துச்சோ அன்னைக்கே போர் துவங்கிருச்சு. சிம்லாவினுடைய ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணும் போதே அதற்கு உண்டான போருக்கான கூவல் தான் அது. ஏன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள நுழைவதற்கு உண்டான அந்த அனுமதியை சிம்லா ஒப்பந்தம் வந்து தடுத்து நிறுத்தி இருந்தது. இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணும்போது இப்ப நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்குள்ள உள்ள வந்து அடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 1ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்கவங்க அங்க போங்க, அங்க இருக்கிறவங்க இங்க வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்களே ஒழிய 28 பேரை துள்ள துடிக்க கொண்டுட்டு போன ஒரு மதவாத ஒரு பயங்கரவாதிகள். நாங்க வந்து முஸ்லீம் பயங்கரவாதிகள்னு சொல்றோமே ஒழிய முஸ்லீம்ல இருக்கக்கூடிய எல்லாருமே பயங்கரவாதிகள்ங்கிற ஒரு வார்த்தையை நான் பயன்படுத்தல. அப்துல் கலாம் ஐயாவோட இந்த தேசத்துக்கு தொண்டு செய்த மிகப்பெரிய ஒரு முஸ்லீம் வந்து எங்களால காட்ட முடியாது. சோ முஸ்லீம்கள்ல நிறைய பேர் நல்லவர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு தேசியவாதிகள் இருந்தாங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் எக்கச்சக்க பேர் இருந்தாங்க. சோ இதெல்லாம் வந்து மதமாக நாங்க கொண்டு போலாம். இந்த விஷயங்கள்ல நடந்தது வந்து பாஜக முன்னிறுத்தல. அந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களுடைய மனைவி, அந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களுடைய குழந்தை, அந்த சம்பவத்தில் இறந்து போனவர்களுடைய பெற்றோர் அவங்க சொல்றாங்க, நீங்க வந்து ஹிந்துவா அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு ஒருத்தனையும் சுட்டு கொண்டிருக்கான். என்னையும் சேர்த்து கொண்டிருக்கும் போது நீ முடிஞ்சா போய் மோடி கிட்ட போய் சொல்லு, உன்னை நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டுட்டு போயிருக்கான், சொல்லிட்டு போயிருக்கான். நீ அல்லாஹ் அக்பர சொல்லல, நீ குரானை வாசிக்காம அந்த வார்த்தையை சொல்ல முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீ முன்னிறுத்தினேன்னா உன்னை நான் சுற்றுவேங்கிற ஒரு விஷயம் வரும்போது இதுல மதம் அப்படிங்கறதை தாண்டி வேற என்ன விஷயம் இதுல இருக்கு? உங்களுக்கு தீவிரவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு வரீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ஆண்மை இருக்கு, நீங்க உண்மையிலேயே வந்து உங்க சுதந்திர போராட்ட திருமாவளவன், இங்க இருக்கக்கூடிய அர்பன் நக்சல்ஸ், இங்க இருக்கக்கூடிய தமிழக தீவிரவாதிகள் நிறைய பேர் பேசுறாங்கல்ல, இவர்கள் சொல்வது போல இது சுதந்திர போராட்டமாக இருந்தால் மேடையிலே பேசுறான் சுபாஜி. ஒரு எம்எல்ஏ பேசுறான், அந்த கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ பேசுறான், இது வந்து சுதந்திர போராட்டம் அப்படின்னு சொல்லி ஆளூர் ஷானவாஸ் பேசுறான். இவர்களை போன்ற அஸ்ஸாம்ல ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பேசும்போது தூக்கி கொண்டு போய் ஜெயில போட்டு உள்ள குத்துன்னு குத்திட்டு இருக்காங்க தேசிய பாதுகாப்பு சட்டத்துல. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து வேடிக்கை பார்த்து கைத்தட்டி இருப்பார் வீட்டுல இந்த விஷயத்த சொல்லும் போது, அப்பாடா நமக்கு முஸ்லீம் ஓட்டு இன்னொரு 4 ஓட்டு சேர்த்து கிடைக்கும்னு சொல்லி கைத்தட்டி இருப்பாரு முதலமைச்சர். இவர்களெல்லாம் தூக்கிட்டு போய் உள்ள கொண்டு போய் போடணும். எங்களுக்கு என்ன ஒரு எங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் தான் இது சுபாஜி. சோ இது வந்து உண்மையிலேயே வந்து நீங்க வந்து சுதந்திர போராட்டம் சொல்லி நினைக்கிறீங்கன்னா நீங்க தாராளமா போராடுங்க. பாருங்க, எங்க ராணுவத்துல இருக்கக்கூடிய எல்லையில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கிட்ட போராடுங்க, ஃபைட்டர் ஜெட்டோட சுத்திட்டு இருக்க எங்களுடைய விமானப்படையோட போராடுங்க, ஐஎன்எஸ் விக்ராந்தில் சுத்திட்டு இருக்க எங்களுடைய கப்பல் படையோட போராடுங்க. அப்பாவி பொதுமக்கள் என்ன பண்ணாங்க? இதுதான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க அப்பாவி பொதுமக்களை நீங்கள் கொன்று அதன் மீது வந்து உங்களுடைய மதவெறியை நீங்க நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா இது சொல்ற சுபாஜி, இது காங்கிரஸ் ஆட்சி கிடையாது. இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளணும். இங்கே ஆண்டு கொண்டிருப்பவன் நேருவோ, இங்கே ஆண்டு கொண்டிருப்பவன் மன்மோகன் சிங்கோ கிடையாது. வெறி பிடித்த ஒரு பாரத தேசத்தின் தொண்டன். இந்த விஷயங்களை நீங்க உண்மையிலே சொல்ற பாருங்க சுபாஜி, இந்தியா அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு இந்த இந்திய நாடுனா என்ன, இந்த வளர்ச்சியடைந்த இந்தியானா என்ன அப்படின்னு சொல்லி இந்த உலகம் பார்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. இதுதான் நாங்க உண்மையிலேயே சொல்றோம் சுபாஜி. உயிரிழந்த 28 பேருனுடைய ஒரு சொட்டு ரத்தத்திற்கும் அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகளோ, அங்க பாகிஸ்தானியர்களோ, நான் ஏன் அதுல பாகிஸ்தானியர்களை தெளிவா சொல்றேன், நிறைய பேர் சொல்றாங்க இன்னைக்கு கூட சீமான் பேசியிருந்தாரு, அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் வந்து என்ன தவறு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே ஒரு தீவிரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தது அந்த பாகிஸ்தானியர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அந்த நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுறான், 30 வருஷமா நாங்க தான் வந்து டெரரிசமுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து வெளிநாடு அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற நாடுகளுக்காக நாங்க தான் ஃபண்டிங் பண்ணி டெரரிசத்தை டெவலப் பண்ணிட்டு இருக்கோம்னு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுறான். அப்படிப்பட்டவர்களை வந்து உங்க நாட்டினுடைய உங்களை ஆள்பவர்களாக தேர்ந்தெடுத்தது யாருனுடைய குற்றம்? அந்த நாட்டினுடைய பொதுமக்கள் குற்றம். இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் தவறு செய்வதுன்னா அது மக்களையும் தான் சாரும். ஏன்னா அந்த மக்கள் வந்து அவர்களை தேர்ந்தெடுத்ததுனாலதான் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடைத்தது. சோ அதை வந்து அனுபவிக்க வேண்டியது வந்து பாகிஸ்தானியருடைய ஒரு ஒரு கடமையாகவே நான் சொல்றேன். ஏன்னா சிந்து நதியினுடைய நதி பிரபாகத்தை நிறுத்தம் எங்க நாட்டுல இருக்கக்கூடிய பல நதிகள்ல இன்னும் வறண்ட நிலையில வந்து ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய நதிகள் இருக்கு. நம்மளதுலயே பாதி மாசம் 6 மாசம் வந்து
11 மாசம் தண்ணி வராத நதி எல்லாம் இருக்கு சபரி. ஆமா, இந்த காவேரி 11 எப்படி மாசம் இதுல தண்ணி ஒன்றாக சேர்ந்து நாங்க 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 இதை ஏன் பாகிஸ்தான் பக்கம் திருப்பணும்? நாங்க தான் சொல்றோமே, இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை நதிகளையும் ஒன்றிணைச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, சிந்து நதியில அங்க கங்கைக்கு போறதுக்கே தண்ணி இருக்காது. அந்த அளவுக்கு எங்களால மாற்றி அமைக்க முடியும். மனிதாபிமான அடிப்படையில, சகோதரத்துவத்தினுடைய அடிப்படையில தான் இந்த பாரத தேசம் வந்து அவர்களுக்கு வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறதை வந்து பாகிஸ்தானியர்கள் அடிக்கடி மறந்துடுறாங்க. உங்க வேலையை நீங்க பாருங்கப்பா, எங்க வேலையை நாங்க பாக்குறோம்னு சொல்லி எல்லை கோடுகளை பிரித்து பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரும் இந்தியா கிட்ட தான் இருந்தது. அன்னைக்கு நேரு தொப்பியை கழட்டி காமிச்சு இதுல இருக்கிற முடி கீழே விழுந்தாலும் ஒண்ணுதான், பாகிஸ்தான் என்னை விட்டு போனாலும் ஒண்ணுதான் சொல்லி சொல்லும் போது கூட இந்த பாரத தேசம் வந்து சரி போயிட்டு போகுதுன்னு சொல்லி விட்டு கொடுக்குற மனப்பான்மையில தான் போச்சு. அதையும் மீறி நீ உள்ள வந்து அடிக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, காஷ்மீர்ல வாழக்கூடிய மக்கள் இன்னைக்கு தானே நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆர்டிகல் 370 தூக்கினதுக்கு அப்புறம் தான் அங்க டூரிசமே டெவலப் ஆச்சு. அவர்களுக்கு வயிறார 3 வேளை சாப்பிடுவதற்கு உண்டான வருமானமே வந்துச்சு. அதுல நீ மண்ணள்ளி போட்டுட்டல, குறைஞ்சபட்சம் 6 மாசம் அங்க டூரிசம் போறதுக்கு வந்து நிறைய பேர் கஷ்டப்படும். அன்னைக்கு ஒரே நாள்ல 30,000 ஃபிளைட் டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கு சுபாஜி. இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? 30,000 ஃபிளைட் டிக்கெட் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்னா அங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை கேன்சல் ஆயிடுச்சு. அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மக்களுடைய வருமானம் போச்சு. அங்க ஆப்பிள் விற்கிறவன், குங்குமப்பூ விற்கிறவன், சுற்றுலா தலத்தில் இருக்கக்கூடிய தலங்களை சுற்றி காட்டக்கூடிய கைட்ஸ், இவன் எல்லாத்துக்கும் பழப்பு போச்சு இல்ல. ஒரு 28 பேரை கொண்டு நீ உள்ள புகுந்து உன் மதத்தின் பெயரால நீ செய்த ஒரு விஷயத்தினால இத்தனை பேருக்கு வந்து வருமானமோ வேலை வாய்ப்புகளோ இந்தியாவினுடைய வளர்ச்சியோ ஒரு டூரிசத்தினுடைய ஒரு மேலாண்மையோ போயிடுச்சு இல்ல. இது அத்தனைக்கும் காரணம் வந்து நீங்க செய்திருக்கக்கூடிய ஒரு தவறு தானே. இந்த தவறுக்கு உண்டான தண்டனையை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். ஏன்னா என் தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு குடிமகனை கொன்று விட்டு நீ இந்த உலகத்துல எந்த மூலையில போய் உக்காந்தினாலும் உன்னை வந்து பரவாயில்லப்பா நீ தப்பிச்சுட்டு போன விட்டுட்டு இது பழைய இந்த இந்தியாவினுடைய பதிலடி வித்தியாசமாக இருக்கும். இங்க வந்து மொசாட் வந்து இறங்கியிருக்காங்க, இஸ்ரேலினுடைய படைகள் வந்து இறங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து தாலிபான் பாகிஸ்தானை குத்துறான், பாகிஸ்தானுக்குள்ளேயே பலுவிஸ்தான் வச்சு பாகிஸ்தானை குத்துறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவர்கள் எல்லாம் குத்துனதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இந்தியா இந்த 1ஆம் தேதிக்கு மேல வைக்கக்கூடிய ஒரு அடியுமே நம்ம நின்று நிதானமாக பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவே நான் பார்க்கிறேன் சுபாஜி. ஏன்னா இது வந்து இந்த 28 பேருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு கடமையாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த கடமையில வந்து தமிழக அரசு எங்க தவறுது தெரியுமா? முதலமைச்சர் முதல் நாளே சொல்லிட்டாரு, பிரதமர் மோடி எந்த விஷயம் வந்து செய்தாலும் அதற்கு வந்து நாங்க தமிழக அரசு வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆனா இது வந்து உறுதுணை அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே முதலமைச்சருக்கு தெரியல. இங்க நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை ஆளா தூக்கி உள்ள போட்டு 4 குத்து குத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் ஏன் பேசுறான்? திருமாவளவன் பேசுறான், திருமுருகன் காந்தி பேசுறான், இந்த சுந்தரவல்லின்னு ஒண்ணு சுத்திட்டு இருக்குது. இது இவர்களுடைய பேச்செல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு சுபாஜி? இந்த அந்த படுகொலையில சம்பவத்துல உயிரிழந்த ஒரு கணவரனுடைய உடலுக்கு பக்கத்துல ஒரு பொண்ணு வந்து அழுகுற ஒரு போட்டோ இருக்கும். அந்த போட்டோவை பார்த்துட்டு நீங்க இந்த திருமாவளவன் பேசின வார்த்தையை கேளுங்க. நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா செருப்பு கழட்டி அடிச்சு விடுவீங்க திருமாவளவனை. அந்த அளவுக்கு மோசமான ஒரு வார்த்தையை திருமாவளவன் பேசுறாரு. திருமுருகன் இவர்களுடைய எண்ணம் என்ன தெரியுமா? எப்படியாவது சாப்பாடு சாப்பிடணும், வயிற்றுக்கு இந்த நெஞ்சுக்கு கீழே இருக்க அந்த வயிறுக்கு வந்து உணவளிப்பதை மட்டுமே வாழ்நாள் கடமையாக வைத்திருப்பதுதான் இவர்களுடைய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன் சுபாரி. இவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் தாண்டி எதுவுமே தெரியாது. திருமாவளவன் இஸ் அன் ஆன்டி நேஷனல் சைக்கோ, அவ்வளவுதான். இந்த தேசத்துக்கு எதிரான மனநோய் உள்ள ஒரு நபர் திருமாவளவன். இவரை போன்றவர்கள்லாம் இந்த தேசத்தின் குடிமகனாக இல்ல, ஒரு மனிதனாக வாழ்வதற்கு கூட தகுதியற்ற ஒரு நபர்கள் தான் இந்த நபர்கள்லாம். சோ இந்த அட்டாக் அப்படிங்கிறது வந்து இது எந்த காலத்திலுமே நடக்கக்கூடாத ஒரு விஷயம் சுபாஜி. இனி வர காலங்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக்ஸ் கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அதற்கு இந்த முறை நாம் எடுக்கக்கூடிய முயற்சியினால, இந்த முறை நாம் செய்யக்கூடிய செயல்கள்னால இந்தியா மேல கை வைப்பதற்கு உலக நாடுகள், தீவிரவாதிகள் மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்கிற எந்த நாடுமே இதற்கு மேல் பயப்படணும். அந்த விஷயத்தை மோடி அவர்கள் நிச்சயமாக செய்வார். ரொம்ப நன்றி சபரி. இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்கள் எங்களுடன் பகிர்ந்தீங்க. நேரம் பகிர்ந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து இது போல இனி பற்றி நிறைய விஷயங்களை பேசலாம். நன்றி, வணக்கம் சபரி. தேங்க்யூ. நன்றி. ஒருத்தங்க ஹிந்தி ஏயா திணிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. நீங்க வந்து புரிஞ்சுட்டு விலகி போவீங்களா? அதை விட்டு ஹிந்தி ஏன் பேசக்கூடாது, ஹிந்தி ஏன் நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்கன்னா என்ன ஆர்குமெண்ட் இது? நம்ம பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இங்க வந்து நிறைய மொழிகள் வந்து அழிந்து இருக்கு இந்தியால, குறிப்பா வட மாநிலங்கள்ல. அது மைத்ரியில ஆரம்பிச்சு அவர் நிறைய மொழிகளை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த மொழிகள்லாம் அழியறதுக்கு காரணமே ஹிந்தி தான். ஆனா தமிழகம் பிழைத்தோம், தமிழகம் உறுதியா நின்னோம், அதனால பிழைத்தோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இது வந்து உங்களுக்கு செட் பண்ணப்பட்ட நரேட்டிவ்னு உங்களுக்கு தெரியலையா? இல்ல சுபாஜி, இது நாங்க உண்மையிலேயே இது செட் பண்ண நரேட்டிவா இருந்ததுன்னா நாங்க அந்த சைடே போக மாட்டோம். இதுல சிம்பிளான விஷயம் வந்து நம்ம ஆல்ரெடி
நிறைய வாட்டி நிறைய இடத்துல நிறைய பேர் பேசிட்டோம். இந்த வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா இல்ல 1965 இருந்து தொடர்ச்சியாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நீங்க கண்டினியூஸா எடுத்தீங்கன்னா 1965 NEP-யாக இருக்கட்டும், தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இல்ல 1987 வந்த தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இல்ல இந்த 2019 வந்த தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், இந்த மூணுக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி மேண்டேட்டரி அப்படிங்கிற ஒரு சிமிலாரிட்டி இருந்தது, நாங்க ஒத்துக்கிறோம். பட் ஆனா இந்த 2019 வந்த இந்த கல்விக் கொள்கை இது வந்து கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிறவர் வந்து டிராஃப்ட் பண்ணார். நமக்கு நன்றாக தெரியும் அந்த மனுஷன் சாதாரண மனுஷன் கிடையாது. ISRO சீஃப் சயின்டிஸ்ட், அதோட ஹெட்டா இருந்தவர். சோ அவர் தான் இந்த தேசிய கல்விக் கொள்கையை டிராஃப்ட் பண்ணவர். டிராஃப்ட் பண்ணி இந்த கேபினெட்டுக்கு ஒப்படைக்கும் போது கேபினெட் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஃபர்ஸ்ட் இல்ல இது வந்து 3 மொழியில 3வது மொழியாக ஹிந்தியை கட்டாய பாடமாக வைப்பதை மத்திய அரசும் மத்திய கேபினெட்டும் ஒத்துக்கல. இதுதான் உண்மையான விஷயம். சோ இன்னைக்கு அந்த டிராஃப்ட் திருத்தப்பட்டு இதுதான் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். நீங்க 3வது மொழி ஹிந்தி படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நான் என்ன கேட்கிறேன், இது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை அனைத்து மாணவர்களும் படிக்கிறாங்க. நீங்க கேக்குறீங்கல்ல ஒரு லாங்குவேஜ், இந்த 3வது லாங்குவேஜை வந்து மத்த மாணவர்கள் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. தமிழ்நாட்டுல இது நடைமுறையில இல்லன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல இல்ல இது இந்த ஒரே ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 52 லட்சம் மாணவர்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க. நான் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அரசு மாணவர்களோட எண்ணிக்கை மொத்தம் 52 லட்சம், தனியார் மாணவர்களோட எண்ணிக்கை வந்து 57 லட்சம். இந்த 57 லட்சம்ல 40 லட்சம் மாணவர்கள் வந்து 3வது மொழி எடுத்து படிக்கிறாங்க. ஒரு ஹிந்தியாக இருக்கட்டும், சான்ஸ்கிரிட்டாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், கன்னடமாக இருக்கட்டும், துளு, இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் எடுத்து படிக்கிறாங்க. பிரெஞ்சு எடுத்து படிக்கிறாங்க, டச் எடுத்து படிக்கிறாங்க. சோ இதெல்லாம் எடுத்து படிக்கிறதுக்கு வந்து அங்க ஆசிரியர்களுக்கு அதிக சம்பளம் வழங்கப்படுகிறது. சொல்றோம் இல்ல அதுக்குண்டான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம் சுபாஜி. எதனால நாங்க வந்து 3வது மொழிக்கு வந்து இப்ப சொல்றக்கூடிய இந்த ஃபண்டுகளை என்ன பண்றதுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன். இப்ப என்ன அவங்க இத்தனை பேர் எடுத்து படிக்கிறாங்க. நமக்கு நன்றாகவே தெரிஞ்சிருக்கும் ஒரு சுதந்திரம் அடைந்த காலத்துல இருந்து இன்னைக்கும் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கான ரீசன் என்ன, எந்த காரணத்தினால நம்ம ரிசர்வேஷன் SC ST அந்த பட்டியலினத்தவருக்கு ஏன் தரோம், அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துல இருந்தாங்க. சோ அதனால அதற்கு உண்டான ரிசர்வேஷன் நம்ம தரோம். இன்னைக்கு அரசு மாணவர்களுடைய நிலைமை வந்து உண்மையிலே அப்படிதான் இருக்கு. தனியார் மாணவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து அரசு மாணவர்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது வந்து அவர்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி. தனியார் பள்ளியில வந்து ஒருத்தவங்க வந்து கூப்பிடுறாங்க. இப்ப சொல்லக்கூடிய இதே ஸ்டாலின் இப்படி சொல்றாருல, ஹிந்தி வந்து நாங்க அழிக்கல, தமிழை வந்து அழிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாருல. சொந்த வீட்லயே அவங்க இருக்கிற அந்த ஸ்கூல்லயே வந்து தமிழ்ல பேசினா வந்து ஃபைன் இருக்கக்கூடிய ஸ்கூல் சுபாஜி, அந்த சன்ஷைனுங்கிற ஸ்கூலு. நீங்க அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் அவங்க பையன் நடத்துற ஸ்கூல்ல அங்கேயும் அதே மாதிரிதான் ஹிந்தி. நீங்க ஹிந்தி நீங்க வாங்க, நாங்க வந்து சிறப்பான முறையில ஹிந்தி சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்தக்கூடிய ஸ்கூலு. திருமாவளவன் பேசுறாரா, அவருடைய ப்ளூ ஸ்டார் ஸ்கூலும் அதே மாதிரிதான். இன்னைக்கு புதுசா வந்த நடிகர் பேசுறாரு. இன்டர்வியூல வந்து அவர் தான் தெளிவுபடுத்திட்டாருல, அந்த இடம் தான் இடம் கொடுத்துட்டேன். இப்ப நான் வந்து என்னோட இடத்த கொடுத்துட்டு ஸ்கூல் கட்டிக்கங்க அப்படின்னு சொன்னா என்ன வந்து சேர்மனா போட்டுருவாங்க. ஏன் சுபாஜி நீங்களா ஒரு திருமாவளவன் சொல்றாருன்னு சொல்லி அதே மாதிரி நீங்களும் கேக்குறீங்க. சேர்மன் அந்த ஸ்கூல் பள்ளியினுடைய சேர்மன் யார் சுபாஜி? இடம் கொடுத்தா ஒரு பள்ளியினுடைய சேர்மன் சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்களா? சேர்மனுக்கு உண்டான பேசிக் குவாலிபிகேஷன்ஸ் என்ன, சேர்மனுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? இவர் வந்து இடம் மட்டும் கொடுத்துட்டாரு, பள்ளிக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னா என்ன சேர்மன்? கௌரவ சேர்மனா? கௌரவத்துக்குலாம் சேர்மன் எங்கேயுமே தரமாட்டாங்க, எந்த ஸ்கூல்லயுமே தரமாட்டாங்க. சேர்மனுக்குன்னு ஒரு சில இருக்கும். இவர் மேல இருக்கிற அபிமானத்துல இவருக்கு அந்த சேர்மன் போஸ்ட் தந்திருக்காங்க. சேர்மன்னா ஒருத்தர் தான் சுபாஜி. சேர்மன்ல போய் அங்க வந்து இருக்கக்கூடிய வேலைகளை இவர் போய் செய்யறாரு அப்படின்னா பள்ளிக்கும் இவருக்கும் தொடர்பு உண்டுன்னு அர்த்தம். இவர் தான் சேர்மன் அப்படிங்கறத ஒத்துக்கிறீங்கல்ல? சோ அப்ப அந்த பள்ளி அவருக்கு தான் சொந்தம். நீங்க இதெல்லாம் டீப்பா இறங்கணும் அப்படின்னா விசிகாவை பத்தி இன்னும் டீப்பாக இறங்கணும். நான் அதுக்குள்ள போக விரும்பல. இப்ப புதுசா வந்த நடிகராக இருக்கட்டும், அவருக்கும் விஜய் வித்தியாசம் பள்ளிகள் இருக்கு. சோ இது வந்து யாரு உண்மையிலேயே பாதிக்கிறாங்க தெரியுமா? கூட்டணிக்கு வரேன் இருக்காரா திருமாவளவன்? இல்ல சுபாஜி, நான் திருமாவளவன் அப்படிங்கிற வந்து ஒரு பேசிக் சென்ஸ் வச்சு மட்டும் சொல்லல, இருக்கக்கூடிய எல்லாரையுமே சேர்த்துதான் சொல்றேன். எல்லா நடிகர்களாக இருக்கட்டும், இப்ப புதுசா வந்த நடிகராக இருக்கட்டும், அதனுடைய கட்சியாக இருக்கட்டும், இல்ல ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க பொண்ணாக இருக்கட்டும், சன்செட் வீதி எல்லாத்து ஸ்கூல்லயுமே இதுல எல்லாரும் பாதிக்கப்படுறது யாரு தெரியுமா? 52 லட்சம் அரசு மாணவர்கள் மட்டும் தான் பாதிக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஃபண்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்கல்ல. PM ஸ்ரீ அப்படிங்கிற இந்த ஸ்கூலுக்கு வந்து 2100 கோடி ரூபாய் ஃபண்ட். இந்த ஃபண்ட் எதுக்கு கொடுக்குறாங்க? இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு இல்லாத ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்திக்கிறதுக்கும் தான் இந்த 2100 கோடி ரூபாய் பணம் உங்களுக்கு வருது. இந்த பட்ஜெட் தாக்கல் பண்றீங்களா தமிழ்நாட்டுல, கல்விக்குன்னு தனியா பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களா? 10,000 கோடி பட்ஜெட் தாக்கல் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? நான் கேக்குறேன், என்னங்க பண்ணீங்க? அந்த பணத்தை என்ன பண்ணீங்க? நான் ஒரு பிளாக் போர்டு மாத்துறது, இப்ப கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஃபண்ட்ல 1040 கோடி ரூபாய் ஃபண்ட் கொடுத்தாங்க. இந்த ஃபண்ட்ல வந்து பிளாக் போர்டை மாத்திட்டு டிஜிட்டல் போர்டை மாத்த சொல்லியிருக்காங்க, டிஜிட்டல் போர்டா வைக்க சொல்லியிருக்காங்க நிறைய ஸ்கூல்ஸ்ல. எத்தனை ஸ்கூல்ல பண்ணிருக்காங்கன்னு திரு அன்பில் மகேஷ் வெள்ளை அறிக்கையை கொடுக்க முடியுமா?
அவருடைய சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஸ்கூலினுடைய கண்டிஷன் சிவாஜி ஃபர்ஸ்ட். நீங்க அடுத்த ஊர்லாம் போனா அவருடைய சொந்த ஊர்ல மரத்துக்கு கீழே படிக்கக்கூடிய பிள்ளைகளை போய் பாருங்க. அரசு மாணவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நீங்க பிஎம் ஸ்ரீங்கிற ஸ்கூலுக்கு வந்து அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்கன்னா என்ன காரணம்? தனியார் பள்ளிக்கு இணையான ஒரு தரத்தை வந்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகளால தர முடியும். சோ இந்த பள்ளிகள் உள்ள வந்துச்சுன்னா தனியார் பள்ளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு அடி விழும். சோ அதனால மட்டும்தான் இந்த மும்மொழி கொள்கையை இவர்கள் எதிர்க்கிறாங்க. வேறெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மும்மொழி கொள்கை அப்படிங்கறதெல்லாம் இவர்களுடைய விருப்பம். என்ன வேணாலும் படிச்சுக்கலாம். தமிழ் அழியுது தமிழ் அழியுதுன்னு பேசுறாருல, பாரதியை விட மிகப்பெரிய ஒரு தமிழ் பற்றாளர் யாராவது இருக்காரா? பாரதிக்கு அவ்வளவு லாங்குவேஜஸ் தெரியும். அது அவ்வளவு லாங்குவேஜ். ஆமா, அத்தனை மொழிகள் கற்ற பாரதியினால் தமிழ் அழிந்ததா தமிழ் வளர்ந்ததா? இதை நம்ம உண்மையிலே முன்ன புரிஞ்சுக்கணும் சுபாஜி. இதெல்லாம் தேவையில்லாமல் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் முதலமைச்சர் பேசுறது. பாரதியால் தமிழ் அழிந்ததா தமிழ் வளர்ந்ததா? அத்தனை மொழிகள் அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். இதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு பாரதி தான். முதலமைச்சர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு வழக்கம் போல யாராவது பேப்பர்ல எழுதி கொடுத்துருக்காங்க, பேசிட்டு போறாரு. அதுக்கெல்லாம் என்ன நம்ம போய் சொல்றோம் சுபாஜி? சரி, அது என்ன தொடர்ந்து வந்து இங்க வந்து சீமானுக்கும் காவல்துறைக்கும் ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டே இருக்கு. அது அவருடைய ஒரு பேச்சின் ஒரு நடவடிக்கை தான். ஏன்னா அவர் வந்து ஒரு ஃபியர்ஸ்ஃபுல்லா பேசுறாரு. பொய் பேசுறாரா உண்மை பேசுறாராங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அவர் ஆரம்பத்துல இருந்தே இப்ப ஏற்கனவே ஒரு ஏடிஜிபி கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம். இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் கொண்டு வந்து ஒட்டிட்டு போயிருந்தாங்க. நீங்க வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கோர்ட்ல இருந்து வந்து நோட்டீஸ் ஒட்டிட்டு போயிருந்தாங்க. காவல்துறை வந்து அந்த நோட்டீஸை வந்து கிழிச்சதை பார்த்த உடனே வீட்டுக்கு போய் கைது பண்ணியிருக்காங்க. அந்த காவல்துறை அந்த செக்யூரிட்டி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நாங்க பாக்குறது என்ன அப்படின்னா, சீமான் தவறு செய்திருக்காரா, அவருக்கு நோட்டீஸ் சொல்லி ஒட்டப்பட்டிருக்கா, அதை நீங்க வீடியோ எவிடன்ஸ் எடுத்துட்டு வந்தீங்களா, அவ்வளவுதான் உங்களோட விஷயம். அவங்க வீட்டு செவத்துல ஏதாவது ஒட்டி இருந்தாங்கன்னா கிழிப்பதற்கு உண்டான அனைத்து உரிமையும் அந்த வீட்டினுடைய சொந்தக்காரர்களுக்கு உண்டு. என் வீட்டு செவத்துல ஏதாவது ஒண்ணு ஒட்டிட்டு போறாங்க, உங்க வீட்டு செவத்துல ஒட்டினா நீங்க கிழிப்பீங்கல்ல. எனக்கு வேணும்னா வச்சுப்பேன், வேண்டாம்னா கிழிப்பேன். நான் காசு கட்டி நான் செங்கல் வாங்கி நான் சிமெண்ட் போட்டு நான் பூசின செவரு, நீங்க சும்மா வந்து ஒட்டிட்டு போவீங்க. நான் எனக்கு வேணும்னா நான் கிழிச்சு கூட உள்ள கொண்டு போய் படிச்சுப்பேன். அது என்னுடைய இஷ்டம். ரெண்டாவது நாங்க இன்னொன்னு கேட்கிறோம், அந்த இடத்துல கோர்ட் ஆர்டர் நாங்க ஒட்டணும், நீங்க கிழிச்சுட்டீங்க அதனால கைது பண்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. இதே ஞானசேகரன் இருக்காருல்ல அண்ணா யூனிவர்சிட்டியில, அந்த ஞானசேகருக்கு வீட்டுக்குள்ள போய் நோட்டீஸ் ஒட்டும் போது அந்த அம்மா போலீஸுக்கு முன்னாடியே கிழிச்சுது. என்ன கைது பண்ணீங்களா? அதெல்லாம் பண்ணல. இது இவர்களுக்கு என்னன்னா, இடத்திற்கு ஏற்றார் போல வந்து காவல்துறை நடந்து கொள்ளும். சோ அது வந்து சீமான் விஷயங்கள்ல வந்து நிறைய இடத்துல நடக்குது. அது நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனா சீமானுடைய பேச்சுக்களும் சில சமயம் அப்படிதான் வம்பிழுக்கிற மாதிரி இருக்கும். பாஜகவினரும் ஒரு காலத்துல எல்லாம் தொடர்ந்து வந்து நிறைய இடத்துல பேசும்போது கைது செய்யப்படுறதும் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா? உண்மைதான். இது வந்து நாங்க எங்களுடைய பேச்சுக்களுக்காக நாங்க கைது செய்யப்படுறது இல்ல. நாங்க எதிர்த்து ஒரு சில விஷயங்களை கேள்வி கேட்பதனால கைது செய்யப்படுறோம். ஒரு 7ஆம் வகுப்பு உங்கள் கருத்துக்களுக்கு வந்து மக்கள் பாக்குறாங்கிறதுனால ஒரு உண்மை. அது விஷயம் என்னன்னா, எங்களுக்கு வந்து இப்ப வந்து தமிழக காவல்துறை வந்து எங்களை நடத்தக்கூடிய விதம் வந்து எங்களுக்கு பார்த்தா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா, எங்களை கைது செய்யறது வந்து நிறைய இடங்கள்ல நடந்தா கூட ஒரு சில இடங்கள்லாம் எப்படின்னா, சார் உங்களை இது எங்களுக்கே நடந்திருக்கு, எனக்கு பர்சனலா நடந்திருக்கு. நாங்க ஒரு போராட்டத்துக்கு போகும்போது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை என்ன சொல்றாங்க, சார் உங்களை அரெஸ்டும் பண்ண மாட்டோம், போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது, கைதும் கிடையாது, போராட்டத்துக்கு அனுமதியும் கிடையாது. நாங்க என்ன பண்றதுன்னு நாங்க முழிக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. மைக்கும் தரமாட்டோம். அந்த பொண்ணுக்கு எதிரான அந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைப்பதற்கு உண்டான இடத்துக்கும் எங்களுக்கு தரமாட்டாங்க. அதாவது எங்களை வந்து ஒரு கட்டத்துக்குள்ள லாக் பண்றாங்க. அப்போ வந்து நாங்க என்ன பண்ணணும், நாங்க ஆட்டோமேட்டிக்கா போய் சாலை மறியல் பண்றதோ, எங்களுக்கு மைக்கு தரலன்னா இது வந்து இது சாலை மறியல் பண்ணுவது வந்து நிச்சயமாக பாஜகவினுடைய எண்ணம் கிடையாது. ஆனா ஒரு மாணவிக்கு வந்து அநீதி இழைக்கப்படுது. அதுவும் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு வந்து ஒரு பள்ளியில வந்து அநீதி இழைக்கப்படுது அப்படிங்கும் போது அதற்கு வந்து தட்டி கேட்க வேண்டிய அனைத்து விதமான முயற்சிகளையும் வந்து பாஜக செய்யுது. இது இங்க மட்டும் கிடையாது, சேலம்ல மட்டும் கிடையாது, புதுக்கோட்டையிலையும் இதே மாதிரி ஒரு விஷயம் தான். அங்க வந்து ஆசிரியர்களால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட ஒரு மாணவிக்காக போய் தட்டி கேட்கறதுக்கு போய் கேட்டா காவல்துறையினர் வந்து மைக்கு கொடுக்க மறுக்கிறாங்க. நாங்க மைக்குகளை பேசல அப்படின்னா மக்களுக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும்? நாங்க முன்னாடி இருக்க 4 பாஜக தொண்டர்கள் கிட்ட பேசுற மாதிரி இருந்தா நாங்க எங்க வீட்லயே உட்காந்து பேசிட்டு போறோம், இல்ல கூகுள் மீட்ல பேசிட்டு போறோம், இல்லாம இந்த மாதிரி லைவ் மீட்டிங்ல நாங்க பேசிட்டு போறோம். எங்களுடைய அரங்கத்துக்குள்ளேயே வச்சுப்போமே. நாங்க எதுக்கு பொதுவெளியில வரணும்? பொதுவெளியில வந்தாதான் மக்களுக்கு இந்த தமிழகத்தினுடைய நிலை என்னன்னு தெரியும், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயம் தெரியும், மக்களுக்கு இதனுடைய உண்மை தன்மையை எடுத்து சொல்ல முடியும். சோ இதை வந்து காவல்துறை தடுக்குது அப்படின்னா காவல்துறையையும் நாங்க வந்து உண்மையிலே தப்பு சொல்ல விரும்பல. காவல்துறை வந்து அவர்களுக்கு மேல என்ன ஏவி விடப்படுதோ அதை தான் செய்கிறார்கள். எங்களுடைய மாநில தலைவர் சொல்ற மாதிரி அது காவல்துறையாக இல்லாமல் ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுதான் இப்ப இருக்கக்கூடிய நிதர்சன உண்மை. ஆனா காவல்துறையை நாங்கள் ஏன் தப்பு சொல்ல விரும்பல அப்படின்னா, பள்ளிக்குள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு எல்லாம் காவல்துறை பொறுப்பேற்க முடியாது. பள்ளிக்குள்ள வந்து வேலையே பயிரை மேய்வது போல ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது விஷயம் தெரிந்து அதன் மீது நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை மட்டும்தான் நாங்க திட்டுறோம்.
ஒரு பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வந்து இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறாரு, அவர் வந்து திமுகவை சேர்ந்தவர்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நீங்க எந்த கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, நீங்க தவறு செஞ்சிருக்கிறியா, மரியாதை வாயா ஸ்டேஷனுக்கு நீ இழுத்துட்டு போற ஒரு காவல்துறையாக இருந்தா நாங்க உண்மையிலேயே பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். இவன் திமுக காரன்பா, இவனை கைது பண்ணாத, பாரு இவன் பிஜேபி காரன், இவனை முன்ன கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணு, பாரு இவன் அதிமுக காரன், நீ இவனை ரிமாண்டும் பண்ணாத, கைது பண்ணாத, அவன் சண்டைக்கு. இதெல்லாமே காவல்துறை வந்து நீங்க வந்து போலீஸ்காரங்க, நீங்க தயவு செய்து அரசியல்வாதி எங்களை போன்ற பொலிட்டீஷியனாக நடந்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்க நினைக்கிறோம். ஒரு கோர்ட் வந்து எந்த அளவுக்கு நடுநிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாடு விரும்புதோ, அதே மாதிரி காவல்துறையும் ராணுவமும் எலெக்ஷன் கமிஷனும் இன்கம் டாக்ஸும் அமலாக்கத்துறையும் இது சிபிஐ முதலிய இந்த மாதிரி துறைகள் எல்லாமே வந்து நடுநிலையாக நடக்கணும். இதைதான் நாங்க விரும்புறோம். எங்கள் மீது மிகப்பெரிய ஒரு குறைகள் வைக்கப்பட்டாலும் நான் இன்ன வரைக்கும் நம்புறது என்னன்னா, மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமே நடுநிலையாகத்தான் நடக்குது. நாங்க ஒருவேளை தப்பு செய்தால் கூட எங்கள் தலையிலே கொட்டு விழுவக்கூடிய அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் இன்ன வரைக்கும் நிறைய தீர்ப்புகள் வந்து தந்துட்டு தான் இருக்கு. நம்ம என்ன பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ காவல்துறை பொறுத்த வரைக்கும் அந்த கண்ணியத்தை காப்பாற்றிக் கொண்டார்கள்னா அது அவர்களுக்கு நல்லது. Why bro? It's very wrong bro. இந்த ராங் ப்ரோ யாரு ப்ரோ? நம்ம இந்த விளையாட்டு செய்திகள்லாம் கடைசியா பேசுவோம், நீங்க நடுவுல கேட்டுட்டீங்க. விஜய் அவர்கள் வந்து இந்த 2ஆம் வருட மாநாடு, இந்த மாநாட்டை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, மாநாடுல துவக்க விழா 2ஆம் அதான் இது மாநாடா அவரு சொன்னாங்க. இது விஷயம் என்னன்னா, இது நான் பாக்குறது வந்து முதல் வருஷம் நம்ம ஒண்ணும் கிழிக்கல, சோ 2வது வருஷம் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசித்து செய்த ஒரு விஷயமாகத்தான் பார்க்கிறோம். சோ அவருக்கு வந்து என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய உண்மையிலேயே அவர் கையில வச்சிருந்த அந்த பேப்பர்ஸ்ல இருந்தக்கூடிய விஷயங்களை பற்றி ஒரு டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னு சொல்லி தான் பாக்குறேன். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மும்மொழி கொள்கை இது வந்து புதுசா ஒரு பிரச்சனை அப்படிங்கிறார். 1965 இருந்து இருக்கக்கூடிய பிரச்சனையே புது பிரச்சனையே இன்னைக்குதான் விஜய் அவர்களுக்கு கண்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது உண்மையிலேயே. மும்மொழி கொள்கை நீங்க அந்த பேப்பர்லாம் வாங்கி வச்சுட்டு எங்க மும்மொழி கொள்கையை பத்தி ஒரு 2 விஷயம் சொல்லுங்க, ஒரு 10 விஷயங்கள் இந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க, பாசிசம்னா என்னன்னு சொல்லுங்க, பாயாசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. அவருக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு பாசிசமும் தெரியாது, பாயாசமும் தெரியாது, மும்மொழி கொள்கையும் தெரியாது. எந்த விஷயமும் அவருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. நீங்க பேப்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்து எடுத்து ஒருத்தங்க கொடுக்குறாங்க. எல்லா கட்சியிலுமே நடக்கும். எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை என்ன வந்து நிறைய விஷயங்கள் டேட்டா பாயிண்ட்ஸ் பேசுறாரு அப்படின்னா, டேட்டா பாயிண்ட்ஸ் எல்லாமே அவர் எடுக்கிறது கிடையாது. அது எங்களுக்கும் தெரியும். டேட்டா பாயிண்ட்ஸ் ஒரு மனிதரால எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் எடுக்க முடியாது. நீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கிட்டே போய் ஒரு கேக்குறீங்கன்னா கூட அவர்கள் வந்து எல்லா டேட்டா பாயிண்ட்ஸும் கொடுக்க முடியாது. ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்கும். ஆனா அந்த டேட்டா பாயிண்ட்ஸை பார்த்தாலும் ரிசர்ச் ஃபுல்லா படிக்கணும். உங்களுக்கு ஜிடிபியா அதை பத்தின உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்தியன் எக்கானமியா அதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நாடனுடைய குரோத் அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், பணவீக்கமா அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். சோ மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க பேசும் பொழுது அந்த மும்மொழி கொள்கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஹிந்தி அங்க திணிப்பு அப்படிங்கிற விஷயம் கிடையவே கிடையாது. சோ இதை வந்து அவர்கள் சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஹேஷ்டேக் போட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்களை வந்து விஜய் பேசினார். இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் இது வந்து சோசியல் மீடியா யுகம் அப்படிங்கறது நமக்கு நன்றாக தெரியும். ஆமா சபரி, யாரு செட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவரே அங்க போட்டு ஹேஷ்டேக் போட்டு கடைசி அவங்க ஆரம்பிச்சதே ஹேஷ்டேக் கெட் அவுட்ல தானே ஆரம்பிச்சிருக்காங்க. அதையும் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக்கை பத்தி அதே மைக்ல வந்து நின்று தப்பா பேசி வழக்கம் போல அது வந்து என்னன்னா, சினிமால வந்து ஒரு பஞ்ச் டைலாக் பேசினா கைத்தட்டல் கிடைக்கும்ல, அதே மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக் வரும், கைத்தட்டல் மட்டும் வாங்கிட்டு போறாரு. சோ ரிசர்ச் இப்ப இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒன்னும் முட்டாள்கள் கிடையாது. இப்பதான் ரொம்ப ரீசெண்டா வந்து